ம். பாருங்க, கப்பல் ஏறி கடல் யாத்திரை செய்கிறவர்களை குறித்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்திலே அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள். அவர் கட்டளையிட பெருங்காற்று எழும்பி அதன் அலைகளை கொந்தளிக்க பண்ணும். ஆண்டவர் கட்டளையிட்டார்னா கடல்ல யாத்திரை செய்கிற போது என்ன வருகிறது? பெருங்காற்று வருகிறது, அலைகளை கொந்தளிக்க பண்ணுகிறார். கடலிலே படகு மிகவும் தத்தளிக்கத்தக்கதான சூழ்நிலைகள் வந்தாலும் அவர்கள் பாருங்க, அவர்கள் ஆகாயத்தில் ஏறி ஆழங்களில் இறங்குகிறார்கள். அவர்கள் ஆத்துமா கிளேசத்தினால் கரைந்து போகிறது. திடீரென்று பெருங்காற்று சோதனைகள் வருகிற போது அவர்களுடைய ஆத்துமா என்ன செய்யும்? மாலுமிகளுக்கு என்ன செய்வதென்றே தெரியாது. அவர்கள் ஆத்துமா கரைந்து போகிறது, கிளேசத்தினால் கரைந்து போகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெறித்தவனைப் போல் அலைந்து தடுமாறுகிறார்கள். அவர்களுடைய ஞானமெல்லாம் முழுகி போகிறது. அப்பொழுது தங்கள் ஆபத்தில் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட ஆண்டவரை ஒருவர் விசுவாசித்து அந்த ஆபத்தான நேரத்தில் யார் ஒருவர் தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? விடுதலையை கொடுக்கிறார். 29ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் ஆபத்தில் கூப்பிடும்போது அவர் என்ன செய்கிறாராம்? கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகிறது, அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்க. அவங்க எந்த துறைமுகத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டாங்களோ அந்த துறைமுகத்திற்கு அவர்களை என்ன செய்கிறார்? ஆண்டவர் கொண்டு செல்கிறார். இதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கடலின் அலை போன்ற சோதனைகள் வரலாம். ஆனால் அந்த நேரத்தில் அநேகர் என்ன செய்கிறார்கள் என்றால் ஆண்டவரை விட்டே தூரமாய் போய்விடுகிறார்கள் பல சோதனைகள் வருகிற போது. ஆனால் அந்த நேரத்தில் கூட வசனம் சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டதான சோதனைகள் வந்தாலும் யார் ஒருவர் விசுவாசத்தோடு ஆண்டவரையே நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் அமைதலை தருகிறார், சந்தோஷத்தை தருகிறார், கரை கொண்டு சேர்க்கிறார். நம்ம புதிய ஏற்பாட்டில் கூட அதை பார்க்க முடியும். இயேசுவும் சீஷர்களும் படகில யாத்திரை செய்கிற போது கடல் கடலின் அலைகள் கொந்தளித்த போது படகு கவிழத்தக்கதாக பெரிய அலைகள் வந்த போதிலும் ஆண்டவர் என்ன சொன்னார்? காற்றையும் கடலையும் அதட்டினார். அவர் அக்கறைக்கு போவோம் என்று தான் கூப்பிட்டார். அக்கறைக்கு போவோம் என்று கூப்பிட்டவர் நிச்சயமாக அக்கறையில் கொண்டு போய் சேர்ப்பார். அந்த விசுவாசம் நமக்கு எப்போதும் காணப்பட வேண்டும். நாம் அவரை விட்டு ஒரு நாளும் பின்வாங்கி போகவே கூடாது. எந்த சூழ்நிலையிலும் அவரை உறுதியாய் பற்றி கொண்டோமானால் கர்த்தர் அற்புதமாய் விடுதலையை தருகிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய வேதத்திலும் பல எடுத்துக்காட்டுகள். யோசேப்பின் வாழ்க்கையை பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில கடலின் அலை போன்றதான சோதனைகள் வந்தது. ஆண்டவர் விடுதலையை கொடுத்தாரா? மேன்மையை கொடுத்தாரா? உயர்த்தினாரா? உயர்த்தினார் இல்லையா? யோபுவுடைய வாழ்க்கையை பாருங்க, எல்லாவற்றையும் இழந்தான். அவனுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே இழந்தான். அவன் விசுவாசத்தோடு கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்த்தான். எல்லாவற்றையும் அவன் திரும்ப ரெட்டிப்பாக பெற்றுக்கொண்டான். பாருங்க, ஆண்டவரை நம்பின ஒருவரையும் அவர் ஒரு நாளும் கைவிடுகிற தேவனே அல்ல. அவரை விசுவாசிப்பது மிகவும் முக்கியம். பாருங்க, அடுத்ததாக 33ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் ஆறுகளை அவாந்திர வெளியாகவும் நீரூற்றுகளை வறண்ட ஸ்தலமாகவும் மாற்றுகிறார். ஏன் அப்படி மாற்றுகிறார்னா, ஜனங்களுடைய பொல்லாப்பி நிமித்தமாக அவர் என்ன செய்வாராம்? ஆறுகளை அவாந்திர வெளியா மாற்றுவார், நீரூற்றுகளை வறண்ட ஸ்தலமாகவும், குடிகளுடைய பொல்லாப்பி நிமித்தம் செழிப்பான தேசத்தை உவர் நிலமாகவும் மாற்றுகிறார். அதே நேரத்தில் அவர் அவாந்திர வெளியை தண்ணீர் தடாகமாகவும் மாற்ற அவரால் கூடும். வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாகவும் மாற்ற அவரால் கூடும். இது யாருக்கு? ஆண்டவர் மேலே யார் பசியும் தாகத்தோடும் காணப்படுகிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவாந்திர வெளியை தண்ணீர் தடாகமாக, அதாவது எதற்குமே பயன்படாத ஒரு நிலத்தை ஆண்டவர் தண்ணீர் தடாகமாக மாற்ற அவரால் கூடும். வறண்ட நிலத்தை நீரூற்றாக, ஒரு செழிப்பான இடமாக மாற்றவும் அவராலே கூடும். அவர் இயற்கையின் மேல் அதிகாரமுடைய தேவன். அவரால் எல்லாவற்றையும் செய்யக்கூடும். 41ஆம் வசனத்தை வாசிக்கலாமா?
41வது வசனத்தை ஒருவரை வாசிங்க. எளியவனையோ ம். சிறுமையினின்று எடுத்து ம். உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போலாக்குகிறார். பாருங்க, எளியவனையோ சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போல் ஆக்குகிறார். ஆவியில் எளிமை உள்ளவர்களாய் ஆண்டவரை மாத்திரம் நாம நோக்கி பார்த்தோன்னா ஆண்டவர் நம்மை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். 43ஆம் வசனம் சொல்லுகிறது, எவன் ஞானம் உள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன். ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள். எல்லாரும் சொல்லலாமா? ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபையை உணர்ந்து கொள்வார்கள். நாம் எல்லாரும் ஞானவான்கள் தான், அப்படிதானே? இயேசு கிறிஸ்துவை அவருடைய நம்ம சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாம் யாவரும் ஞானவான்கள். அவரே ஞானம், அவரே ஞான கண்மலை. அவரை ஏற்றுக்கொண்ட நாம் அனைவரும் ஞானவான்கள். எனவே அவருடைய கிருபையை நம்மளால் என்ன செய்ய முடியும்? உணர்ந்து கொள்ள முடியும். எந்த சூழ்நிலையிலும் அவர் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். அவருடைய கிருபை என்றுமே இருக்கிறது. எனவே நாம் கர்த்தரை எப்பொழுதும் துதிக்க வேண்டும் என்று இந்த சங்கீதம் நமக்கு கற்றுத்தருகிறது. கர்த்தர் நல்லவர், தொடர்ந்து நம்மை நடத்துவாராக. தேவன் கொடுத்ததான் நல்ல சங்கீத பாக விளக்கத்திற்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இப்போது